அப்புறம் வேற என்ன இருக்கு அத்தை? வேற என்ன இருக்கு? நிறைய இருக்கு. இவட்ட சொல்ல போனா நிறைய இருக்கு இவளை பத்தி சொல்றதுக்கு. அம்மா வேண்டாம். இல்ல அத்தை, நீங்க சொல்லிதான் ஆகணும், சொல்லுங்க. வேற, இவ யார் வீட்டுக்காவது போனானா அங்க இருக்க பேஸ்ட் பவுடரு ஒன்னத்தை விட மாட்டா. ஃபேர் அண்ட் லவ்லி பேஸ்ட் பவுடர் இது மாதிரி இருக்கிற சாதனத்தெல்லாம் எடுத்து போட்டு கலச்சி துதுக்கி வெளியே எடுத்து அது இல்லாதாக்குவா அவ. இந்த வேலைன்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. நீ ஏன்டா சிரிக்கிற? நீயும் அதே மாதிரி தான். அம்மாவோட பொட்டு பவுடர்னு ஒன்னத்தை விட மாட்ட. அம்மா சிறிய வயசுல சாந்து போட்டு வைப்பேன். கண்ணில் கறி வரையும் போது அதையும் எடுத்து வச்சுக்குவேன். ஒன்னத்தை விடாம எடுத்து போட்டு கலச்சி உன் முகத்துல வேற தடவி நல்லா பூச்சாண்டி சாக்குப்பிடிக்கார மாதிரி மாறி இருப்ப. அத்தை நிஜமாவா? அட ஆமாம்மா. அம்மா, என்னை பத்தி யாராவது கேட்டாங்களா இப்போ? எதுக்குமா நீங்களா ஒன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், நடந்தது தாண்டா சொல்றேன். அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஓ, எப்படி நீங்க மாத்திரம் என்னை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிடுவீங்க, நான் உங்களை பத்தி ஒன்னும் தெரிஞ்சுக்க கூடாதா? ஆமா. ஆஹா, ஆமா நோமாலாம் நீங்க சொல்ல வேண்டாம். இதெல்லாம் இப்ப இல்லாட்டி எப்பயாச்சும் யூஸ் ஆகும். ஏய், ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது என்னை ஏதாவது மிரட்டுவீங்க இல்லையா? அப்போலாம் இந்த பாயிண்ட் கண்டிப்பா யூஸ் ஆகும். நவமித்ரா அப்படியெல்லாம் பண்ணிடாத. அம்மா போங்கம்மா. இவங்க என்ன எப்படியெல்லாம் தெரியுமா ஓட்டுவாங்க? காலேஜ் வந்தாலே அவ்வளோதான். இவருக்கு நம்ம அடிமையாயிட்டோன்னு அவர் நினப்பு. அதை நான் இனி மாத்தி காமிக்கிறேன். அத்தை, இன்னும் எதனா பாயிண்ட் இருந்தா அடிச்சு விடுங்க. அவ்வளோதானே. சொல்றேன். கொலவரி பிடிச்சவடி நீ. இருக்கட்டும், அப்படியே இருந்துட்டு போறேன். மருமகனே, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அவ ஏதாவது சொன்னானா என்கிட்ட வந்து சொல்லுங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். ஓகே அத்தை, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். ஆனா அத்தை, இன்னும் ஏதாச்சும் இருக்கா? இருக்கே. அம்மா, நீங்க ஆனா கொல்லாமா சும்மா என்னை பத்தி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு சுத்தமாவே பாயிண்டே கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் நீங்க பாயிண்ட் எடுத்து கொடுங்க. இப்படியே இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ரூட்டை மாத்தி விடட்டும். ஆமா, விதுன் எங்க? ரொம்ப நேரம் ஆளே காணோம். இந்த வரேன்னு சொல்லிட்டு போனவன. அவனுக்கு என்ன, அதித்தும் கவியும் அங்க இருப்பாங்க. அங்க போயிட்டு ஏதாவது சும்மா நொச்சுன்ற வேலையாதான் இருக்கும். கண்டிப்பா. சொல்ல கேட்கவே இல்ல அத்தை. ஆமாமா, நானும் எத்தனை வாட்டி சொன்னேன் தெரியுமா? பைய கேட்டுக்கிடவே மாட்டிக்கிறான். இனி எப்படி இருந்தாலும் வருவான்ல, பாத்துக்கலாம். அப்போ இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தானா கெட்டி போட்டு தான் வைக்கணும் போல. ஏய், என் மச்சான கட்டி போடுவியா நீ? ஆமா, உங்க மச்சான். ஒரு சொல்லு வழி இல்லாத மச்சான். ஆமா, நீ சொல்வழி கேட்டுதான் நடக்கிற. என் மச்சான சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ பொடி. சரி, ரெண்டு பேரும் சண்டைய ஆரம்பிக்காதீங்க. சும்மா இருந்து சண்டை பிடிச்சி டூரையே வேஸ்ட் ஆக்காதீங்க. இங்க இருந்து போற வரைக்கும் எந்த சண்டையும் வரக்கூடாது உங்களுக்குள்ள. புரியுதா? அத்தை, எனக்கு புரிஞ்சுது. எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுதுமா. நீ கொஞ்சம் புரிஞ்சுதுன்னு சொன்ன பாத்தியா? அப்பயே புரிஞ்சிடுச்சு எனக்கு. கண்டிப்பா ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன்னு. என்னம்மா, திங்க் பாசிட்டிவ். ஆமா, நீ எங்கடா திங்க் பண்ண விடுற? எப்பவும் மருமக கூட இருந்து சண்டை போட்டு இப்படிதான் அத்தை சிரிச்சு சமாளிக்கிறாங்க. நம்பாதீங்க. தெரியும்டா, இவன் பயங்கரமானவன் எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா, பெத்த பிள்ளைய பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே. பெத்த பிள்ளையா? நொத்த பிள்ளை. ஒரு சொல்லு வழி இல்லாத பிள்ளை. சரிம்மா, எதுவும் சண்டை போட மாட்டேன். நல்லது. இந்த வாக்க மீறாத. சரி. சுடர், வெளிச்சம் எடுத்து வச்சியாடி? ஏய் கேடி, என்ன சண்டை போடுறதெல்லாம் நீனு என்ன கோத்து விட்டுட்டு அமைதியா நல்ல பிள்ளையாட்ட இருக்கிற நீ. கள்ளி, என்ன மாதிரி ஆளடி நீ. கள்ளி, இது மாதிரி வேலையெல்லாம் காணிக்கிறதுக்கு உன்னால தாண்டி முடியும். எஸ் எஸ் டஸ் பொசுன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ. அத்தை. ஏய், என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் லிப்டோலி அடிச்சிருவேன்னு மவனே, அவ்வளோதான். வாயாடி. அடுத்து நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சிடுச்சா? சந்தோஷம். திமிரு பிடிச்சவ. நானே எப்படிடி என்கிட்ட இவ்ளோ திமிரா பேசுற? அப்படியே அத்தைக்கிட்டையும் எங்க அம்மா கிட்டயும் அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி ஒரு ஆக்டிங். ஆனா அத்தைக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன மாதிரி தில்லாலங்கடி ஆளுன்னு. பாவம், எங்க அம்மா தான் உன்னை ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சேச்சியோட நடிப்பு. மொகர்கட்ட. மா, அடடே, எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? நீ எங்க போன எருமை? எவ்வளவு நேரம் ஆகுது? அண்ணி ரூம்லயே போய் இருந்திருப்பியா இருக்கும். ஆமா, அண்ணி ரூம்ல எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோமே. அப்படியாடா மச்சான்? ஆமா மாமா, ஜாலியா இருந்துச்சு. சரி.
அம்மா, நம்ம காலையிலேயே குனாஃபா சாப்பிட்டோம்ல, அது எனக்கு வேணும். வாடா நம்ம போய் வாங்கி சாப்பிடலாம். அப்படியா? ஓகே, கமான். ஐயோ, இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம என்ன வந்துட்டு அப்படியே இருக்கோம், எங்கேயும் சுத்தி பார்க்க போகலையா? கண்டிப்பா போகலாம். அப்பா சொல்லிட்டு இருந்தாங்களே. ஆமா, ஏதோ டீ ஃபேக்டரி போக போறோன்னு. ஃபர்ஸ்ட் அங்கேயே தான் இருக்கும். போகலாமா? ஆமாம்மாம்மா. அம்முமா பெரியம்மா இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்களா? அங்க அண்ணியும் அண்ணனும் ரெடி. அதான் நான் சும்மா கேட்கலான்னு வந்தேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்களும் இங்க ரெடியா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்போனா இன்னும் அம்முமாவும் மாமாவும் ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்க்கணும். நான் போய் பார்த்துட்டு ஓடி வரட்டா? இருடா, நம்ம குனாஃபா சாப்பிட போகலாம். சரி, ஓகே. சாப்பிட்டுட்டு அப்பனா அவங்கள விളിக்க போகலாம். ம் சரி. ஆனா டீ ஃபேக்டரிக்கு இன்னைக்கு முடிஞ்சா போகலான்னு சொன்னாங்க. என்னன்னு பாப்போம். ஓகே அத்தை. ஆனா சும்மா ரூம் உள்ளே இருக்க முடியாது, எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போய் தான் ஆகணும். கண்டிப்பா கூட்டிட்டு போயிடலாமே. ஓகே அத்தை. மாமா, கமான், குனாஃபா சாப்பிட போகலாம். ஓகேடா மச்சான், வா. ஏய், நீ வரியாடி? ம், வரேன். ஓகே. அத்தை, அம்மா, நாங்க 3 பேரும் போயிட்டு குனாஃபா சாப்பிட்டுட்டு வரோம். ஓகே? உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா, இல்லாட்டி நீங்களும் வரீங்களா? இல்ல இல்ல மருமகனே, நீங்க போயிட்டு வாங்க. ஆமாண்டா, எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு இருக்கு. காலெல்லாம் வேதனைக்குது. பஸ்ல தொங்க போட்டு வச்சுட்டே வந்திருந்தோம்ல, அதனாலயா இருக்கும். பாவம் அம்மா காலு நல்லா வேதனைச்சிருக்கோம். அவங்களுக்கு வேற சுகர் இருக்கு, காலு புண்ணும் இருக்கு. காலு என்ன ஏதுன்ட்டு போய் பார்க்கணும். சரி, போயிட்டு வாங்க. அப்ப நாங்களும் போயிட்டு வரோம். பாய். சூப்பரா இருக்கு. நீ பயங்கரமான ஆளுதான். உன் ட்ரெஸ் கலர்லயே நானும் போடணும்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருந்த ஷர்ட்டை கழட்ட வச்சேன்ல. ஐயா, டூர் வந்துட்டுனா யாராவது ஷர்ட் போடுவாங்களா? ஏன் ஷர்ட்டுக்கு என்ன குறை? ஷர்ட்டுக்கு ஒரு குறையும் இல்ல. டூர் வந்தா ஷர்ட் போடக்கூடாது. அதோன்னு நீ சொல்ல வேண்டாம். இவ ஒரு ரூட்ல 1008 பாயிண்ட் போட்டு வச்சிருப்பான். அது மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு வரணும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏங்க? ஏங்க நோங்கன்னு பாருங்க, என்னால சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப பேசாத. கோல்டு. போய் ஆவி பொடி. வேண்டாம் வேண்டாம், எனக்கு பயம். யாருக்கு? உனக்கா? ஆமா. அண்ணே. இந்தா வந்துட்டான். இருடா வாரேன். அண்ணே. டேய், உள்ள வாடான்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னடா அண்ணே அண்ணேன்னு விളിச்சுக்கிட்டு இருக்க? அண்ணே, இல்லண்ணே, இன்னைக்கு டீ ஃபேக்டரி கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்குன்னு கன்ஃபார்மா சொல்லலையே. சரி, ஓகே, கன்ஃபார்மா சொல்லல. ஆனா எனக்கு எங்கேயாவது போகணும், கூட்டிட்டு போ. அண்ணே, இப்போதானே குனாஃபாலாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். அவனுக்கு அது பத்தலையா. வெளியே போயிட்டு எதனா நல்லா ஸ்பைசியா சாப்பிடணுமா. ஸ்பைசியா சாப்பிடணுமா? ஆமாண்ணே. சரி சரி, வா போகலாம். ஆமா, நான் கேட்க நினைச்சேன். எதுக்கு நான் லாக்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? நான் தான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, எதுக்கு லாக் பண்ணி வைக்கிறேன்? நானு அத்தை அம்மா இவங்க 2 பேர் இருந்த ரூம்க்கெல்லாம் போனேன்னா அப்பா இவங்க லாக் பண்ணவே இல்லை. நான் கதவு திறந்தேன், போனேன், ஜாலியா இருந்து அரட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இங்கே வரலான்னு பார்த்தா கதவு பூட்டி வச்சிருக்க நீ. ஏய் மச்சான் கலக்குறாண்டி. பாவம் அண்ணன் ஒன்னும் சொல்ல முடியாம தவிச்சு நிக்கிறான். பாவம், நான் தான் காப்பாத்தணும். விதூன். என்ன? கிறுக்குத்தனமா கேள்வி கேட்காத. அவங்க 2 பேரோட ரூம் இது. ஐயா, இது ரெஸ்டாரண்ட் ரூமு. ரெஸ்டாரண்ட் ரூமோ ஹோட்டல் ரூமோ ரூமோட ரூமோ அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்போ அவங்க 2 பேரோட ரூம். லாக் பண்றதும் பண்ணாததும் அவங்களுக்கு விருப்பம். நீ எதுவும் போய் கேட்டுக்கிட்டு இருக்காத, புரியுதா? இவ ஒரு கிறுக்கு, படி. எரும மாடு, சொல் பேச்சு கேட்காத நாய். விதூன், இனி போட்ட மாட்டோமே. ஓகே அண்ணி, நீங்க சூப்பரு. சரி, போகலாமா? ஓகே கைஸ், கமான். இது மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம குடும்பத்துல இருக்கிறதுனால தான் நம்ம அப்பப்போ ஜாலியா சிரிச்சுக்கிடுறோம். அதுவும் சரிதான் அண்ணி.